வாய் எந்துக்கு எதுக்கு எந்திரு ஏகே கியூ. ஓய்மேன் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நான் தமிழ்நாடு அனைத்து ஓய்வூதிய சங்கங்களினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவராகவும் இருக்கிறேன். அந்த வகையில் தமிழ்நாடு அரசு அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்புடைய கூட்டம் இந்த மாதம் 11/6/2026 அன்று சென்னையிலே நடைபெற்றது. எங்களுடைய ஓய்வூதியருடைய கோரிக்கை முற்றிலுமாக கடந்த ஆட்சியில் நிறைவேற்றப்படாத காரணத்தால் இந்த கூட்டமைப்புடைய கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கம், பள்ளி கல்லூரி ஆசிரியர் ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு, மின்சார வாரிய ஓய்வூதியர் நல அமைப்பு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல அமைப்பு CITU, சென்னை குடிநீர் வாரியத்திலே வேலை செய்து ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு, இந்த 5 அமைப்புகளை கொண்ட கூட்டம் சென்னையிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட தலைவர்கள் ஒரு சங்கத்திற்கு 3 பேர் வீதம் 15 பேர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டோம். பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய SS சுப்பிரமணியம் தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வூதிய நல அமைப்பும், அதே போல பள்ளி கல்லூரி ஆசிரியர் ஓய்வூதிய நல சங்கத்துடைய பொதுச் செயலாளர் பர்வதராஜன் அவர்களும், போக்குவரத்து ஓய்வூதிய நல அமைப்பு CIT-உடைய பொதுச் செயலாளர் நடராஜன் அவர்களும் கூட்டத்தில் பங்கேற்று கூட்டத்தின் நோக்கத்தை பற்றியும் தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலே நாம் நடத்த வேண்டிய இயக்கங்களை பற்றியும் விரிவாக எடுத்து சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே கூட்டத்திலே நாங்கள் இந்த அனைத்து ஓய்வூதியர் கூட்டமைப்பின் சார்பாக வருகிற ஜூலை மாதம் முதல் வாரத்திற்குள் 38 மாவட்டங்களிலும் உள்ள எல்லா கூட்டமைப்புடைய சங்கங்களுடைய கூட்டங்களை கூட்டி அடுத்த கட்ட இயக்கத்துக்கு தயாராவது என்றும், அதே போல ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து சங்கங்களும் சேர்ந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது என்றும் முடிவுகள் செய்திருக்கிறோம். அக்டோபர் மாதத்தில் முதல் வாரத்தில் கூட்டமைப்புடைய மாநில செயற்குழுவை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவது என்றும் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த முடிவுக்கு அடிப்படையான காரணம் ஓய்வூதியர்களுடைய கோரிக்கையின்பால் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதுதான். புதிய அரசு அமைந்த பின்னால் நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை புதிய அரசிற்கு சமர்ப்பித்திருக்கிறோம். அதோடு கூட மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை எல்லாம் சந்திக்கும் நோக்கத்தோடு நாங்கள் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம். அமைச்சர்களை சந்திப்பதற்கு சென்றால் அப்பாயின்மெண்ட் வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படி அப்பாயின்மெண்ட்டுக்கு நாங்கள் விண்ணப்பித்தாலும் அது தாமதப்படுத்துகிற போக்கும் என்பது இருக்கிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நாங்கள் கவன ஈர்ப்பு இயக்கங்களை நடத்துவது என்று முடிவு செய்து அரசாங்கத்தையும் தொடர்பு கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு இந்த முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். பொதுவாக எங்களுக்கு இந்த 5 அமைப்புகளுக்கும் இருக்கக்கூடிய ஓய்வூதிய விதிகள் என்பது ஒன்றாக இருக்கிறது.
அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். எங்களுடைய எல்லா சட்டங்களும் எங்களுக்கு பொருந்துவதாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு 9 அம்ச கோரிக்கைகளை அன்றைக்கு கூட்டத்திலே பல கோரிக்கைகள் இருந்தாலும் விவாதித்து ஒரு 9 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். குறிப்பாக பழைய பென்ஷன் திட்டத்தை இந்த அரசு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த அரசு அந்த தமிழகத்தில் ஆட்சி பிடித்திருக்கிற கட்சி அப்படித்தான் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஏற்கனவே இந்த புதிய ஓய்வு திட்டத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கான கிராஜுவிட்டி ஃபேமிலி பென்ஷன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. அதுவும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். முக்கியமான கோரிக்கையாக 70 வயது முடிந்த ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று கடந்த ஆட்சி காலத்திலே அவர்களது தேர்தல் அறிக்கையிலே ஒப்புக்கொண்டிருந்தார்கள். எவ்வளவோ விதவிதமான போராட்டங்களை நடத்திய பின்னரும் கூட அரசு இறுதி வரை எங்களுக்கு அந்த கோரிக்கையின்பால் நியாயம் வழங்கவில்லை. எனவே இந்த அரசு 70 வயது முடித்த அனைவருக்கும் 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே போல மருத்துவ காப்பீடு. மருத்துவ காப்பீடு என்றால் எங்களுடைய ஊதியத்திலே எங்களை கேட்காமலே எங்களை உறுப்பினராக சேர்த்து விடுகிறார்கள். எல்லா ஓய்வூதியர்களும் அதிலே கண்டிப்பாக இணைய வேண்டும் என்று அரசு உத்தரவு போட்டு எங்களிடத்தே பணத்தை பிடித்துக் கொண்டு காசில்லா மருத்துவம் என்று அரசாணையும் போடுகிறார்கள். ஆனால் மருத்துவமனைக்கு சென்றால் நாங்களும் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துகிற அந்த அமைப்பும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். அவர்கள் கொடுக்கிற தொகை எங்களுக்கு போதாது. எனவே நீங்கள் ஒரு இருதய ஆபரேஷன் என்றால் கூடுதலாக 2 லட்சம் ரூபாய் வரை கட்ட வேண்டிய அவசியம் என்பது ஏற்படுகிறது. எங்களுக்கோ அல்லது இதை செயல்படுத்துகிற அமைப்புக்கோ அல்லது ஆஸ்பத்திரிக்கோ எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் இதிலே காசில்லா மருத்துவம் என்று சொல்லிவிட்டு எங்களிடத்திலே மிகச் சிரமப்பட்டு பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அவர்கள் கொள்ளையடிக்கிற நிலைமை என்பது இருக்கிறது. எனவே இந்த 30/6/2026 இந்த 4 பிளாக் இயர் என்று சொல்லக்கூடிய 4 ஆண்டுகள் முடிவடைகிறது. 1/7/2026 புதிய பிளாக் இயர் தொடங்க இருக்கிறது. அதற்கான டெண்டர்களை எல்லாம் கோரியிருக்கிறார்கள். அதிலே உள்ள குறைபாடுகளை நீக்கி காசில்லா மருத்துவத்தை இந்த முதியவர்களுக்கு உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டு ஒரு கோரிக்கையை நாங்கள் இறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதே போல இன்றைக்கு தமிழக அரசிலே வேலை பார்த்து 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் வேலை பார்த்து ஒரு 20,000 ரூபாய் வரை சம்பளமாகி 22,000 ரூபாய் வரை சம்பளமாகிய நம்முடைய சத்துணவு ஓய்வூதியர்கள், பல ஆண்டுகளாக குழந்தைகளை பராமரித்த அங்கன்வாடி ஓய்வூதியர்கள், அதே போல கிராம ஊழியர்கள், அதே போல பஞ்சாயத்து எழுத்தர்கள், இப்படி பல கேட்டகரியில் உள்ளவர்களும் அவருடைய பணி என்பது நிரந்தரப்படுத்தப்படாத காரணத்தினால் அவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என்று சொல்லி வெறும் 2,000 ரூபாயை கொடுத்து கொண்டிருந்த நிலை நீடித்தது. கடந்த அரசிலே வெகுண்ட போராட்டங்களை நடத்திய போது அது 3,400 உயர்த்தப்பட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த அரசாணையும் இன்று வரை முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை. எனவே அவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7,850 வழங்க வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கையும் நாங்கள் இறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதே போல மருத்துவ படியை 1,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு எல்லா அரசு அலுவலகங்களிலும் அல்லது வாரியங்களிலும் ஒப்பந்த ஊழியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள். அவர்களை நிரந்தரப்படுத்தும் போது அவர்களுடைய
பழைய சர்வீஸ் என்பது எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அது அப்படியே தற்காலிக சர்வீஸாக விடப்பட்டு விடுகிறது. சில இடங்களிலே பாதி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எனவே முழு பணிக்காலத்தையும் கணக்கில் கொண்டு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நாங்கள் இறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதே போல விதவை பெண்கள் இன்றைக்கு குடும்ப ஓய்வூதியத்திலே திருமணமாகாத ஆணும் பெண்ணும் 25 வரை குடும்ப ஓய்வூதியம் பெறலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதிலும் விதவையாக இருந்தால் அந்த பெண்களுக்கு அவர்கள் குடும்ப ஓய்வூதியத்தில் இருக்கிறவர்களுக்கு வாரிசாக இருந்தால் அவர்களுக்கு கடைசி வரை குடும்ப ஓய்வூதியம் வழங்கலாம் என்று இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதை எப்படி மாற்றியிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் தாய் தந்தையர் உயிரோடு இருக்கும்போது அவர்கள் விதவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷனை நிறுத்தி இருக்கிறார்கள். எனவே அதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் இறுதிப்படுத்தி இருக்கிறோம். இப்படி ஒரு 9 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் இறுதிப்படுத்தியதன் மிகுந்த விவாதத்திற்கு பின்னால் அதை இறுதிப்படுத்தி அரசிற்கு சமர்ப்பித்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று நான் இந்த ஒய்மேன் யூடியூப் வழியாக இந்த நிகழ்ச்சியின் வழியாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் ஓய்வூதியம் பெற்று அலுவலகத்திலே வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி ஓய்வு பெற்று வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு நாள்கள் தொடர்ந்து போராட முடியும் என்பதை இந்த அரசு உணர வேண்டும். பொதுவாக தமிழக அரசு முதியோர் நலனை காப்பதிலே அவ்வளவு அக்கறையோடு செயல்படவில்லை என்பது எங்களுக்கு மிக வருத்தமான செய்தி. ஒரு நல்ல அரசு என்பது குழந்தைகளையும், நாட்டில் உள்ள குழந்தைகளையும் முதியோரையும் பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். முதியோரை பாதுகாக்காவிட்டால் குழந்தைகளுக்கு தண்டிக்கக்கூடிய சட்டங்கள் கூட இந்த நாட்டிலே இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் அதை பற்றி எந்த கவலையும் படாமல், அதற்கான சிறப்பு திட்டங்கள் எதையும் வகுக்காமல், கோரிக்கைகள் வைக்கிற போது கூட அதை செவிசாய்க்காமலும், நம்முடைய அமைச்சர் பெருமக்களை சந்திக்க சென்றால் மணிக்கணக்கிலே காத்திருக்க வைப்பதும் போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இப்பொழுது தலைமைச் செயலகத்துக்குள்ளே போய் வருவது என்பதே ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. கூட்டம் கூட்டமாக வருபவர்களை எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதற்கு மாறாக நியாயமான கோரிக்கைகளோடு செல்பவர்களை கூட அவர்கள் அந்த செக் பண்ற விதம், காக்க வைக்கிற விதம், அவர்களை அனுமதிக்கிற விதம் எல்லாம் மிகவும் அருவருப்பாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அரசாங்கம் நாங்கள் போன முறை ஏமாந்து விட்டதாகவே நாங்கள் கருதுகிறோம். அரசாங்கத்தினுடைய அந்த வாக்குறுதிகளை நம்பி கடைசி நேரத்திலாவது நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் இருந்தோம் அல்லவா, அதை நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டதாக உணர்கிறோம். இந்த முறை அப்படி இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். தமிழக அரசுக்கு நாங்கள் கால அவகாசம் கொடுத்தாலும் கூட தொடர்ந்து எங்கள் இயக்கங்களை முன்னெடுப்பது என்றும், லட்சக்கணக்கிலே ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளிகளை வீதியிலே இறக்கி நாங்கள் எங்களது கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடான நிலைப்பாட்டோடு இருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்படிப்பட்ட இயக்கங்களுக்கு இந்த 5 அமைப்புகளையும் சார்ந்த அனைத்து அரசு அலுவலகங்களே வேலை பார்த்தவர்கள், அதே போல ஆசிரியர் பெருமக்கள், அதே போல போக்குவரத்து ஊழியர்கள், மின்சார வாரியத்திலே ஓய்வு பெற்றவர்கள், இப்படி அனைவரும் இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் வைக்க விரும்புகிறேன். எல்லா தலைவர்களும் சேர்ந்து நாங்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்னெடுக்கிறோம். நான் நியாயமான கோரிக்கைகள் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு அரசு, அதாவது இந்திய நாடு விடுதலை அடைந்த பின்னால் ஓய்வூதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற முடிவு செய்த போது 50 விழுக்காடு என்று முடிவு செய்தார்கள்.
இன்றைக்கு வரை 75 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட இன்றைக்கு வரை அதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதை எவ்வாறு குறைக்கலாம் அல்லது ஓய்வூதிய திட்டத்தையே எவ்வாறு காலி செய்யலாம், ஓய்வூதியம் கொடுப்பது தேவைதானா என்ற அளவிற்கு அரசாங்கங்கள் முடிவெடுக்கின்றன. நண்பர்களே, நீங்கள் பாருங்கள், தங்களது வாழ்நாள் முழுவதும் பொழுது அரசாங்கத்திற்கு 4.5 லட்சம் கோடி ரூபாய்கள் பட்ஜெட்டை போடுகிறார்கள் என்றால் இந்த வரி வருவாய் அனைத்தையும் அரசாங்கத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் அரசு ஊழியர்கள் தான். அதே போல அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பவர்கள் அரசு ஊழியர்கள் தான். இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய குழந்தைகளை பராமரிப்பவர்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். அதே போல நம்ம கொரோனா வந்த காலத்துல கூட பார்த்தோம், அல்லது பல இயற்கை பேரிடர்கள் நடந்த போது கூட பார்க்கிறோம், அரசு பேருந்துகள் தான் மக்களை எங்கேயும் ஏற்றி செல்கின்றன, மக்களுக்காக சேவை செய்கின்றன. அது நஷ்டமடைந்தாலும் கூட அந்த ஊழியர்கள் பொறுத்துக் கொள்ளுகிறார்கள். இப்படி சிரமப்பட்டு, உங்களுக்கு கஜா புயல் வந்த போது நாம் பார்த்திருக்கிறோம், மின்சார வாரிய ஊழியர்கள் எந்த அளவிற்கு இந்த நாட்டிலே சிரமப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல சுகாதாரம், சென்னை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது அரசு ஊழியர்கள் அல்லது மாநகராட்சி ஊழியர்கள் கீழே இறங்கிய சுகாதாரத்தை எப்படியெல்லாம் பாதுகாத்தார்கள், தங்களது இன்னுயிரை பணைய வைத்து என்று. அதே போல சமீபத்திலே வந்த கோவிட் காலத்திலே கூட அரசாங்க ஆஸ்பத்திரிகளும் மற்றவைகளும் தான் நாட்டு மக்களுக்கு சேவை செய்தன. இதையெல்லாம் செய்த ஊழியர்கள் தாங்கள் ஓய்வு பெற்ற பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது அவர்கள் இறக்கும் வரை டீசென்டாக ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் பெஞ்ச் சொல்லியிருப்பதை போல அதை கொடுப்பது என்பது அரசாங்கத்தின் கடமையாக மாறி நிற்கிறது. அதை அரசாங்கங்கள் உணரவில்லை என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அரசாங்கம் ஓய்வூதிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஓய்வூதியர் அமைப்புகளை அரசாங்கம் அழைத்து பேச வேண்டும், போராடுகின்ற சங்கங்களை அழைத்து பேச வேண்டும். என்னென்ன திட்டங்களை உருவாக்கலாம், நிதி நிலைமை எவ்வாறு இடம் கொடுக்கிறது என்ற யோசனைகளை எல்லாம் இரு தரப்பும் அமர்ந்து பேசலாம். முத்தரப்பு கூட்டங்கள் என்று சொல்லுவார்கள். அரசு அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் நம்முடைய சங்கங்களின் பிரதிநிதிகளும் அமர்ந்து பேசினால் பல்வேறு விஷயங்களுக்கு தீர்வு எளிதாக கிடைக்கும். ஆண்டு முழுவதும் போராடித்தான் எதையும் பெற வேண்டும் என்ற அந்த நிலையை அரசாங்கங்கள் உருவாக்கி வைப்பது மிக மிக துரதிர்ஷ்டவசமான நிலையாகும். அதிலிருந்து, அந்த கொள்கையிலிருந்து இப்பொழுது நாங்கள் நம்புகிறோம், தமிழ்நாடு அரசிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், நல்லிணக்கத்தோடு செயல்படுவோம், அரசு ஊழியர் ஆசிரியர் நலன் காக்கப்படும், தொழிலாளர் நலன் காக்கப்படும், விவசாயிகள் நலன் காக்கப்படும் என்றெல்லாம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அது வெறு அறிவிப்பாக இல்லாமல் செயல் திட்டங்களை வகுத்து அந்தந்த பகுதிகளோடு பேசி அவருடைய தேவை என்ன என்பதை புரிந்து கொண்டு அரசாங்கம் எப்படி செய்ய முடியும், ஒரே ஆண்டில் அனைத்தையும் செய்ய முடியும் என்பது நடக்காத ஒரு காரியம். உடனடி தேவையாக எதை எதை செய்யலாம், எதை எதை கொஞ்சம் நாள் பொறுத்து செய்யலாம் என்பதையெல்லாம் திட்டமிடுவதற்கு இந்த முத்தரப்பு கூட்டங்கள் உதவி செய்யும். அதை அரசாங்கம் கண்டிப்பாக அதற்கான நேரத்தை ஒதுக்கி அவர்கள் செய்வார்கள். புதியவர்கள், இளைஞர்கள் இவர்கள் மீது நாடு நம்பிக்கை வைத்து இவர்களை வாக்களித்து ஆட்சியிலே அமர வைத்திருக்கிறார்கள். அரசாங்கத்தை புரிந்து கொள்வதற்கு கால அவகாசம் தேவை, திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் கால அவகாசம் தேவை. எந்தெந்த வகையிலே அரசாங்கத்திற்கு வருமானம் வருகிறது, அதை எப்படி செலவழிப்பது என்பதெல்லாம் கூட ஒரு மிகப்பெரிய கலையாக மாறி நிற்கும். நாங்கள் அரசாங்கத்திலே பணிபுரிந்தவர்கள் என்ற அடிப்படையிலே எங்களுக்கு அதெல்லாம் உணர்ந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இருந்தாலும் அரசாங்கம் உடனடியாக அனைவரின், இப்ப
பாத்தீங்கன்னா நிறைய முதலாளிகள் சங்கங்களை அழைத்து பேசுகிறார்கள். ஆனால் தொழிற்சங்கங்கள் மட்டும் காத்திருந்து அமைச்சர்களை பார்த்து ஏதோ மனுவை கொடுத்து விட்டு நின்று கொண்டே பேசக்கூடிய நிலைமையெல்லாம் கூட உருவாகி காலங்காலமாக அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றி இந்த அரசாங்கமாவது நல்ல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் நடந்து போகிற இயக்கங்களுக்கு எங்களுடைய உறுப்பினர்கள் ஆதரவு தருவதை போல அரசாங்கம் கனிவோடு எங்கள் கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஒய்மன் வீடியோ வாயிலாக நான் அரசாங்கத்தை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.